சிங்கிள் மதர் அப்படிங்கிறதுனால எல்லாரும் நானும் அம்மாவுமே எப்பவுமே இது எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே ஆஃப் ஆச்சுன்னா அது ட்ரெயின் சவுண்டாவது கேட்கணும்ல. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் ரொட்டீன் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் 9 o'clock நானும் என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக போகிறாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஸோ நாளைக்கெலாம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் நான் மார்னிங் இப்போ 9 o'clock எல்லா வேலையுமே நானுமே இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் ரிட்டன் வரப்போ வீடு வந்து வீடாக இருக்கும். இல்லைனா வந்ததுமே என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. எகெயின் லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது 5 minutes ஃபாஸ்ட் தான். ஸோ மக்களே நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இப்போ நான் ஜிம்முக்குமே கிளம்பணும். ஸோ இது எல்லாத்தையுமே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் 9 o'clock அட்லீஸ்ட் அது காயும். நம்ம எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டு முடிச்சிட்டோம். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு 6:30 போல் தான் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் vlogல போட்டிருந்தப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. உங்கள் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் இப்போ அதுக்கு ஒன்று காட்டுறேன், இருங்க வரேன். மோஸ்ட்லி வந்து அவர் எனக்கு வந்து ஈவினிங் இந்த பாத்திரம் விளக்குறதுல, தோசை சுடுறது, சப்பாத்தி சுடுறது, வீக்கெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணிடுவார். நான் வந்து ஏன் அவருக்கு பொதுவாக வந்து வீக் டைமில் வந்து ஒர்க்குக்கு போகிறப்ப வேலை வைக்க மாட்டேன்னா, அவர் இங்கேருந்து 8:45 வீட்டிலேருந்து கிளம்புவார். ரிட்டன் ஈவினிங் 8:40 9 o'clock ஆகிடும். கிட்டத்தட்ட 12 hours அவர் வந்து அங்கே தான் இருந்துட்டு வேலையில் தான் இருந்துட்டு வருவாங்க. ரிட்டன் ட்ரெயினில் வரணும். எப்படின்னா பெருங்களத்தூர்லேருந்து சைதாப்பேட்டுக்கு போயிட்டு வரணுமா, கிட்டத்தட்ட அதுக்கே அவங்களுக்கு 1 hour 10 minutes ஆகிடும். ட்ரெயின் ட்ராவல் என்னமோ 40 minutes தான். பட் ஆனால் இங்கேருந்து போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி அங்கேருந்து போயிட்டு வர்றது இருக்கும். இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுக்காக நான் அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்காக தான் வாங்கினது. பட் ஆனால் இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இது எப்படி உடஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவரை ட்ரெயினில் போட்டு கூட்டத்தில் நசுங்கினதில் உடஞ்சது. ஸோ அவர் எப்படி போவார்னா நசுங்கிட்டே போவார், நசுங்கிட்டே வருவார். அந்த டயர்டில் அவரால் நிற்க கூட முடியாது. மேபி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வீட்டில் தான் இருக்கேன்றப்போ என்னால் எவ்வளோ முடியுமோ நான் மேனேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதையும் மீறி அவர் வந்து எனக்கு நிறைய விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த விளாக் பார்க்குறீங்கன்னா மறுபடியும் இப்படி கமெண்ட் போடாதீங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். சுச்சுவேஷனாக நம்மளுமே புரிஞ்சுக்கணும். எனக்கு இது பண்ணுறதுல கஷ்டம் கிடையாது. ஏன்னா நான் என்னோட 4th standardலேருந்து இந்த வேலையை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சிங்கிள் மதர் அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே நாங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ நானும் அம்மாவுமே எப்போவுமே இது எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எனக்கு இது வந்து ப்ரெஷராக இருக்காது. ஸோ நான் அதை சொல்லிக்கிறேன். என்னையை வந்து ப்ரெஷராக்கி நான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்குவேன். நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இது கொடுக்குறேன். சும்மா ஒரு 4 தட்டு மட்டும்தான் இருக்குது நைட்டு சாப்பிட்டது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதனால தப்பிச்சேன். ஆக்சுவலாக பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஈஸிங்க. ஆனால் அதை எடுத்து ரிட்டன் அடுக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணுவோம்ல. மக்களே இப்போ 6:25 ஆகுது. ஸோ ரெஸ்ட் எடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, கொஞ்சம் வேலை பார்ப்பாரு, கொஞ்சம் ஓபி இருக்கலாம், ஜாலியாக டிவி பார்க்கலாம். ஸோ டிவி பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பார்க்கலாம்.
ஸோ மக்களே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் வாஷிங் மிஷின் ஓடி முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இதை நம்ம க்ளீன் பண்ணி தூவி வச்சிடலாம். ஏன்னா இதுதான் எனக்கு பீட்ரூட் சாதம் தான். எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டுப்பேன். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான். ரொம்ப நேரம் இதுக்கு வந்து அந்த அபேஷன் முடியல வேலை 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 அந்த சாங் போட்டுருணும்னு நினைக்கிறேங்க. சீவ தெரியல, சீவ வரல. வெயிட், பெரிய டீம் தவிர மற்ற எந்த டீம் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த டீம் நியூசிலாந்து பிடிக்குமா? அப்புறம் ஆஸ்திரேலியா பிடிக்குமா? இங்கிலாந்து பிடிக்காதுன்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கும். எனக்கு இந்த அண்டர் டாக்ஸ் வந்து பிடிக்க முடியாது. இந்த ஜெயிக்கான டீம் வந்து தெரியுமா? ஸோ மக்களே அவங்க வெற்றிகரமாக வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ அதை நம்ம பொரியல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இருக்கிறதுலே ஈஸி இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறது தான். சும்மா எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இந்த காய் கட் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, பொரியல் ஆச்சு, அரிசி ஊற வச்சாச்சு. அரிசி ஊறினதுக்கு அப்புறமா ரைஸ் வச்சிடலாம். தோசை மாவு இருக்கு, நேற்று வச்ச குழம்பு இருக்கு, முடிஞ்சு வேலை. மக்களே க்ளோத்ஸ் எல்லாமே வாஷ் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது மேலே போய் காய போட்டு வரலாம். 6:30க்கு ஜிம்முக்கு கிளம்பணும்னு இருந்தது. ஆல்ரெடி இப்போ 6:35 ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 7 தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே போய் காய போட்டு வந்துடலாம். நான் போக மாட்டேங்க, இப்போ ஒருத்தவங்க இருப்பாங்க பார்ப்பீங்க. ஆனால் ஹைட் பண்ணிடுவேன் அவங்கள. சரி பரவாயில்ல, சரி. வழியாக வீடு கூட்டியாச்சு. பீட்ரூட் அங்கே பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் வச்சிட்டோம்னா நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். ஃபைன். ஸோ ஃபைனுங்க, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக பேக் பண்ண வேண்டியிருக்கு. தோசை சுட்டு குடி, ரொம்ப பசிக்குது. தோசை சுட்டு குடி, ரொம்ப பசிக்குது. மாட்டேங்குது. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கப்ப ஆஃப் ஆச்சுன்னா அது ட்ரெயின் சவுண்டாவது கேட்கணும்ல. ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு பேக் மட்டும் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாமே காட்டுறது ஆக்சுவலாக வேஸ்ட்டாக போயிடும். நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன்ல, அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுருவோம். அவங்க ஆஃபீஸில் போயிட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சு வச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் வரப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சும்மா தான் இருக்கேன், அதனால கழுவி வச்சிடலாம். இன்னும் ட்ரெஸ்ஸு காய போட்டது வேற எடுக்கல. சரி ஓகே மக்களே, நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு பாய். ஆக்சுவலாக ட்ரெஸ் வந்து லைட்டாக காயாமல்
என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்?